சுவையான மைசூர்பா ரெடி ஆயிடுச்சு. பராத்தில் கொட்டி வச்சிருக்குது. இது ஆறணுன்னா கட் பண்ணி எடுத்தா மைசூர்பா ரெடி. சுவையான மைசூர்பா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். ப்ரெஷர் பேன்லேயும் செய்யலாம், திரும்ப வடை சட்டியும் செய்யலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மைசூர்பா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கடலை மாவு, 1/2 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில், 1/4 கிலோ நெய், ரெண்டும் சேர்ந்து 3/4 கிலோ எடுத்துக்கணும். 3/4 கிலோ சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரைக்கு வந்து 3/4 கிலோ சர்க்கரைக்கு வந்து 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். சர்க்கரையில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு கம்பி பதம் வரும்போது மாவு அப்படியே சளிச்சு விட்டுக்கலாம். ஒரு அடுப்பில் நெய் காய வச்சுருக்கேன். ரெடி பண்ண காட்டுறேன். ஜீரோ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. அப்படி தெரியலனா ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு சொட்டு இதில் ஊற்றினோம்னா அது அப்படியே நின்றுக்கும். அப்போ நம்ம மாவு ஜலிச்சுட்டுக்கலாம். இதை ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். அடுப்பை சிம்லேயே வச்சு அப்படியே கிளறிட்டே இருக்கணும். நல்லா பொங்கி வரும்போது எடுத்து அப்படியே தட்டில் ஊற்றணும். எடுத்து ஊற்றணும். இப்போ மைசூர்பா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டில் எடுத்து ஊற்றிக்கலாம்.